ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, விவரம் என்ன? சக்தி, ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் கைது ஆனதுக்கு பிறகு சம்பாய் சோரன் அம்மாநிலத்தினுடைய புதிய முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். அதே போல இதனை நாளை சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடரானது கூடி நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடத்துவதற்கு அம்மாநில ஆளுநர் ஏற்கனவே 10 நாட்கள் காலக்கெடு கொடுத்திருந்தார். இந்த நிலையில நாளை இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெறுகின்றது. இதற்கு இடையில் கூட்டணி கட்சி, அதாவது JMM கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் RJD, அதே போல காங்கிரஸ், இந்த இரு கட்சிகள் மற்றும் மொத்தமாக அந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சுமார் 43 பேர் நேற்று முன்தினம் ஹைதராபாத்தில் அனுப்பப்பட்டு அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தார்கள். காரணம், நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்பாக யாரும் கட்சி தாவலில் ஈடுபட கூடாது என்பதற்காகவும், அதே போல மற்ற குறிப்பாக பாஜக எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலக்கி வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக 43 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு காங்கிரஸ் ஆளும் மாநிலமான தெலுங்கானா மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டனர். தற்போது இன்றைய தினம் அங்கிருந்து தெலுங்கானாவிலிருந்து ஹைதராபாத்திலிருந்து அவர்கள் மீண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு திரும்பி இருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். சிறப்பு விமானம் மூலம் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் நாளை அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதையொட்டி மீண்டும் தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு திரும்பி இருக்கின்றார்கள். நாளை தினம் ஹேமந்த் சோரனும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள ஏற்கனவே அவர் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் நாளை தினம் நடைபெறும் இந்த வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல தற்போது இருக்கக்கூடிய இந்த JMM கூட்டணி கட்சிகளுடனான ஆட்சிக்கு 47 வரையிலான அந்த ஆதரவு MLA-க்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று அக்கட்சி கூறி வரும் நிலையில் நாளை தினம் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கின்றது. இதன் கருத்தில் கொண்டே 43 பேர் ஏற்கனவே பாதுகாப்பாக வைக்கப்பட்டு மீண்டும் மாநிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். நாளை மீண்டும் அந்த வாக்கெடுப்பில் JMM கட்சியினுடைய தங்களுடைய ஆதரவை நிரூபிக்கும் விதமாக நாளை தினம் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கின்றது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ராஜு.